இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நல்ல சிரிச்ச முகத்தோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எத்தனை பேர் காணாமல் படிச்சிட்டீங்க? அதை யாராவது வந்துடும் தானாக வந்துடும். நீங்கள் படிக்கவே வேண்டாம், தானாக மனப்பாடாகும். சரியா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனால் உருவாக்கப்பட்ட நாம் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க போகிற காரியம், இந்த முதல் வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா. அப்போ களிமண்ணுக்கும் பிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நீர் எங்களுடைய குயவன், நாங்கள் களிமண், அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது, அப்படி தானே? ஏன்னா ஒரு மண்ணை வனையக்கூடியவர் குயவன். நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண் அப்படின்னு அர்த்தம் என்ன? லிட்ரலி நம்ம மண்ணு கிடையாது. எப்படி நம்ம சொல்கிறோம்ல, நான் மண், புழு, பூச்சி அப்படின்றோம்ல, அது லிட்ரலி அப்படி கிடையாது. நம்ம உண்மையிலே யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண்ணா. ஆண்டவரே, ஒரு களிமண்ணை போல உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறோம். உண்மையில நாம யாரு யாரு? களிமண் என்று சொல்லுகிறவர் கரங்களை வைத்து சத்தமாக மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர் கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில பேர் பாதி அதுவும் இல்லை இதுவும் இல்லைங்க. அப்போ நீங்கள் யாரு? சரி, ஓகே. அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் ஒரு களிமண் குயவனுடைய கரத்தில் இருக்கிறது போல என் தகப்பனுடைய கரத்தில் நான் ஒரு களிமண்ணாக இருக்கிறேன். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் ஏன் விருப்பத்தின்படி, ஏன் இஷ்டத்தின்படி வனையப்படுகிறதற்காக அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தின்படி, கர்த்தருடைய இஷ்டத்தின்படி வனையப்படுவதற்காக அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த களிமண்ணுக்கு இன்னும் ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்க முடியும். கீழ்ப்படுகிற பிள்ளை. கரெக்டா? களிமண் குயவனுடைய கரத்தில் இருக்கும்போது அது டைரக்ஷனே சொல்லாது, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லாது. நான் சின்ன வயசில் இங்கே யாராவது இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது, நான் சின்ன பையன் பார்த்தீங்களா, போய் நிற்பேன், நின்று குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பேன். என்ன பார்த்துட்டு இருப்பேன்னா, அவங்க கரெக்டாக செய்கிறாங்களான்னு. அப்போ உடனே சின்ன வயசில் நமக்கு அளவு மெச்சூரிட்டி கிடையாது. அப்போ உடனே அவங்க ஏதாவது தப்பாக ஒரு காரியத்தை செஞ்ச உடனே, அது இப்படி பண்ணிட்டீங்களா, அது இப்படி இல்லை வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு எப்படி தோணும்னா, நான் இன்னும் வேலை செஞ்சு முடிக்கவே இல்லை, நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது எப்படி, இது எப்படி, அங்கே ஏன் எப்படி இருக்கு, இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும். அப்போ அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இந்த பையனை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படின்னுவாங்க. சரியா? ஏன் என்னை பற்றி சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம உருவாக்குகிற நேரத்தில், நம்மளை அவர் வனைந்தெடுக்கிற நேரத்தில், ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதோ அவரோட நமக்கு கூடுதல் தெரிஞ்ச மாதிரி. யாரோட நமக்கு கூடுதல் தெரியும்? ஆண்டவரை விட, பிதாவாகிய தேவனை விட, அந்த பரம குயவனை விட நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி, ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ரூல்ஸை போடுறது. ஆண்டவர் ஏன் இப்போ இந்த பாதை, எனக்கு பாதையை மாற்றித்தாங்க, என்ன அப்படி நடத்துங்க அப்படி. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, என்ன முதல்ல வேலை செய்ய விடு, என்ன உருவாக்குறதுக்கு கொஞ்சம் ஒப்பு கொடு. கரெக்டான நேரத்தில் நான் கரெக்டானதை செஞ்சு முடிப்பேன். அது வரைக்கும் என் சமூகத்தில் காத்துரு. ஹல்லேலூயா. உருவாக்குகிற தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இஷ்டப்படி சில காரியங்களை திட்டமிடாத. ஏன்னா நீ வெறும் மண் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை.
நான் உன்னுடைய தகப்பன். அப்போ எப்படி உன்னை நடத்தணும், எப்படி உன்னை வணையணும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நாம் விசேஷமாக பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய குயவன், அதாவது நம்முடைய தகப்பன் கட்டாயப்படுத்தாத தகப்பன். எல்லாரும் சொல்லுங்க, கட்டாயப்படுத்தாத தகப்பன், கட்டாயப்படுத்தாத குயவன். அப்படின்னா என்ன? நம்மை வற்புறுத்தி நம்மளை அடித்து உட்கார வச்சு நம்மை வணைகிற தேவன் அல்ல. நாம் இடம் கொடுக்கும் போது நம்மை வணைந்தெடுக்கிற தேவன். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ நம்முடைய குயவன், நம்முடைய தகப்பன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி, நம்மளை கட்டாயப்படுத்தி நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு தகப்பன் அல்ல. நம்முடைய இஷ்டம் போல் நம்மை விட்டு நம்மளே விருப்பப்பட்டு, நம்மளே விரும்பி அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்ம வாசித்தோம், நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். அப்போ அந்த பிதா என்கிற ஸ்தானத்தில் ஒருவர் இருக்கும்போது எப்பொழுதும் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது, எப்பவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு தகப்பன் ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளை எப்படி செய்வார், அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காண்பிப்பார். ஆனால் அந்த மகன் ஒரு வயது தாண்டின பிறகு அந்த தகப்பன் ஒரு தோழனை போல மாறிட வேண்டும். இல்லைன்னா அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தகப்பனுக்கு பிள்ளை யாரு? யாரு சொல்லுங்க சத்தம்மா? தோழன். நம்ம அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பிஹேவ் பண்ணணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளை கொஞ்சமாவது கைட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஊரில் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அந்த தோளுக்கு மேலே வளர்றது வரைக்கும் தோழனை போல இருந்துட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆகி பிரோஜனம் இல்லைங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் கீழ்ப்படியா. அதை வளைக்க வேண்டிய நேரத்தில் வளைச்சிடணும். 5 விளையாததை 50 வளைக்க முடியாது. 5ஆம் வயசில் அவன் வளர்ந்து வர்ற டைமில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமோ, எவ்வளோ அவனை கட்டுப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அவனுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ அடி கொடுக்க முடியுமோ கொடுத்து என்ன செஞ்சிடணும், வளர்த்துடணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை, சத்தமாக சொல்லுங்க, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ அந்த சின்ன வயசில் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவர்களை அடித்து திருத்தி கண்டித்து உணர்த்தி போதனைகளை கொடுத்து வளர்த்துடணும். ஆனால் ஒரு அப்படியே வளர்த்தி அவன் நம்ம மேலே வளரும்போது அவர்களை தோழனை போல நம்ம என்ன செய்யணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், அவருடைய உணர்வுகளை நம்ம ஷேர் பண்ணணும், நம்முடைய உணர்வுகளை அவர்களுக்கு சொல்லலாம். அப்போ தான் அந்த ஒரு அழகான ஒரு வளர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. அப்போ நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல கூட நம்முடைய தகப்பன் நம்மை ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு இயந்திரத்தை நடத்துகிறது போல நம்முடைய குயவன் நடத்துகிறது இல்லை. நம்மளை ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு, நம்மளை ஒரு ரோபோட் மாதிரி செஞ்சு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி செஞ்சு, ஒரு மெஷினை போல செஞ்சு, நான் செய்கிறத போல நீ செய்யணும், நான் என்ன சொல்கிறனோ அதை செய்யணுங்கிற மாதிரி அவர் வளர்க்கிற தேவன் அல்ல. அவர் என்ன விரும்புகிறாருன்னா, நாம் விரும்பி அவரிடத்துல வரணும், அப்படி விரும்புகிறார். நம்மளா தெரிஞ்சு புரிஞ்சு ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்கணும், அவருடைய கரத்துக்குள்ளே நான் இருக்கணும், அவர் சொல்லுகிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு அவர் பாதத்தில் வருகிறத யார் விரும்புகிறார்? கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? ஏதோ கட்டாயப்படுத்தி அல்ல, நானாக ஆண்டுடைய சமூகத்தில் வர விரும்புகிறேன். அதை தான் நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் பார்க்கிறோம். ஒரு பிதாவாக இருக்கும்போது நாம் விருப்பப்பட்டு அவருடைய சமூகத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதை தான் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்க 64:8 என்ன வாசிச்சோம்? இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. இங்க என்ன வாசிக்கிறோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, எங்கள் அப்பா, பிதா, தகப்பன், அந்த ஸ்தானத்தில் இங்கே காண்பிக்கப்படுகிறது. இப்போ அடுத்த பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
அப்போ அவர் தகப்பனா இருக்கும்போது நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கணும்? உங்க விருப்பம் என் வாழ்க்கையில செய்யப்படட்டும், அதை நாம விரும்பணும். அது நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, என் சித்தம் என் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்றல்ல, என்ன சொல்லப்படுகிறது? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது அடுத்ததுதான். எங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து வாசி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இது வெறும் ஆகாரத்தை காண்பிக்கல, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை யார் தரணும்? இப்போ வசனம் சொல்லலை, நான் ஒரு லிஸ்ட்டை போடுவேன், அதை மாதிரி எனக்கு நீங்கள் தரணும்னு சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது? எங்களுக்கு தேவையானதை நீங்கள் எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதை ஜெபம் பண்ண போறீங்க இன்னைக்கு ஆண்டு இடத்துல? ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவையானதை நீங்கள் எங்களுக்கு தாங்க இயேசப்பா. இதுதான் நம்ம ஆண்டவரிடத்துல வாஞ்சையோடு நாம கொடுக்கிற காரியம். ஆண்டவர் இப்படி சொல்லணும்னு கட்டாயப்படுத்துகிறாரா? நான் தாரதை தான் நீ வாங்கணும், நான் தாரதை தான் நீ சாப்பிடணும், ஏன் இஷ்டத்தின்படி தான் நீ வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. அவர் எதை விரும்புகிறார்னா, நீ அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உன் சுய போக்கில் போகணுமா போ, உன் விருப்பத்தின்படி நடக்கணுமா நட, உனக்கு வேண்டிய உனக்கு நல்லதா தோன்றதை செய்யணும்னா நீ செய். வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நலமாக தோன்றுகிற வழிகளும் உண்டு, அதன் முடிவோ. நீதிமொழிகள் அந்த வசனம் இருக்கு, எடுத்து நான் எடுக்கல, அதை எடுத்தீங்கன்னா நீங்க வாசிங்க. அதன் வழிகளோ மரண வழிகள். மனுஷனுக்கு நல்லதா தோன்றுகிறது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு சித்தம் வேண்டாம், ஆண்டவருக்கு விருப்பம் வேண்டாம், ஆண்டவருடைய ஆலோசனை வேண்டாம், எனக்கு ஒரு பிளான் இருக்கு, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு சித்தம் இருக்குன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுனா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? தீமையா முடியும், ஆண்டவருடைய நன்மை இல்லாம முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன? ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியதை, எங்களுக்கு தேவையானதை நீங்க எங்களுக்கு தாங்க. ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அதான் சொல்றேன், இன்னைக்கு உள்ள தலைப்பு அதுதான். கட்டாயப்படுத்தாத தேவன், கட்டாயப்படுத்தாத குயவன், கட்டாயப்படுத்தாத தகப்பன். நீ என் கையில தான் இருக்கணும், என் கஸ்டடியில தான் இருக்கணும், நான் சொல்றத நீ செய்யணும். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா அவர் கைக்குள்ள இருந்தா நமக்கு நல்லது. கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம எது மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய கரத்திலிருந்து எந்த சக்தி நம்மை தொட முடியும்? சாத்தான் தொட முடியுமா? கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது உலகத்தின் தீமைகள் நம்மளை தொட முடியுமா? எந்த தீமைகள் இருந்தாலும் அவருடைய கரத்துக்குள்ள வரும்போது அந்த இடமே மாறும், நம்முடைய சூழ்நிலையை மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி அதை ஆண்டவரத்தில் திணிக்கிறதல்ல, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை மறுபடியும் சொல்றேன், அவர் அப்படி நீ செய்யணும் கண்டிப்பா இருக்கணும் அவர் விட்டுருவார். நீ செஞ்சுட்டு வாப்பா, பொறுமையா வா அப்படி என்று சொல்லி அவர் அதை என்ன செய்வார்? விட்டு விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சிலர் இடத்துல ஆண்டவர் கட்டாயப்படுத்துவார். அது யாருக்குன்னா, நேசிக்கிற பிள்ளைகள், அவர்களிடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார். கர்த்தர் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன செய்கிறாரு? சிக்ஷிக்கிறார். அப்போ ஒருவர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, அதாவது அவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை சிருஷ்டிக்க மாட்டார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாத பிள்ளையை சிருஷ்டிக்க மாட்டார், பிரியமா இருக்கிற பிள்ளைகளை தான் சிருஷ்டிப்பார். ஆண்டவர் வேண்டாம், அவருடைய சமூகம் வேண்டான்னு சொல்லிட்டு போறவனை தண்டிக்க மாட்டார், அவன் பிசாசுல இருந்து அடி வாங்கிடுவான். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சித்தத்தை விரும்புகிற பிள்ளைகள் சின்ன பேக் ஸ்லைடிங் வரும்போது உடனே அடிச்சு என்ன செய்வார்? கொண்டு வருவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேண்டாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறவங்கள விட்டுருவார். அது எங்க போய் அடி வாங்கும்? தானா அடி வாங்கும். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள். அது தானா நடக்கும். சாத்தானுடைய கருத்துக்குள்ள போகும்போது தானா நடக்கும். ஆனா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகள்
அதாவது நமக்கு வாஞ்ச நல்லா இருக்கும் இல்லையா, ஆண்டவரிடத்தில் நல்ல தாகமா, அவரிடத்தில் நல்லா பேசணும், அவர் எனக்கு முக்கியம், அவருடைய சித்தம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மிகவும் வாஞ்சியாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆனால் கூட ஒரு சின்ன அடி கிடைக்கும். அதான் கர்த்தர் தன் நேசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார், சிட்சிக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளையை அவர் என்ன செய்கிறார், விட்டு விடுறார். அவன் போயிட்டு அவனுக்கு எப்போ தோணுதோ திரும்ப வரட்டும் அப்படி என்று அதை விடுகிறார். அதனால்தான் தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரியா? இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான சம்பவம், அதில் கொஞ்சம் வித்தியாசமான சில கருத்துக்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான சம்பவம் இதில் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 15 அதனுடைய 11லிருந்து 24. இதில் நம்ம கட்டாயப்படுத்தாத தேவன் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கட்டாயப்படுத்தி நம்மளை அடித்து நொறுக்கி அப்படி வைக்கிறவர் அல்ல. நம்முடைய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து தானாக மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். தானாக கர்த்தருடைய சித்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்ம என்னை பார்க்க போகிறோம். சரி, லூக்கா 15:11 பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்போது ஒரு இளைய மகன் தகப்பனத்தில் போய், உங்கள் ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பங்கு என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க, எனக்கு தகப்பன் வேண்டாம், வீடு வேண்டாம், நான் என் பாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? உடனே போகிறான். முதல்ல கையில் லட்சக்கணக்கில் பணம், கோடிக்கணக்கில் பணம் இருக்கும்போது சந்தோஷமாக போகிறான். போக ஆரம்பித்த உடனே தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல நிறைய நண்பர்கள் இருந்தார்கள், இப்போ ஒவ்வொன்றா குறையுது. இதை பற்றிலாம் நம்ம நிறைய டீட்டெயில்டாக தானிச்சிருக்கிறோம். அதனால் அதுக்கு நான் ரொம்ப உள்ளே போக விரும்பலை. எப்படின்னா, அவன் சந்தோஷமாக ஜீவனம் பண்ணுறான், எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துகிறான். இவன் தரித்திரன் ஆயாச்சு. இவன் போகிற இடமெல்லாம் எப்படி இருக்குது, தரித்திரமாக இருக்குது. இவனும் தரித்திரப்பட்டு போன இடத்துல அங்கே பஞ்சம், அங்கே பண்டி திங்கிற தவிடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கிறான். அதை கூட கொடுக்கறதுக்கு ஒருத்தனுக்கு மனசு இல்லை. அப்போ மனுஷ தயவு இல்லாதவனாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதவனாக மொத்தம் நாசம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்குறேன், இந்த தகப்பன் ஒரு ஸ்ட்ரிக்டான தகப்பனா, எதுவும் செய்ய திராணி இல்லாத தகப்பனா? இதோட அப்படி யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இளையகுமாரனை பற்றி யோசிச்சிருப்போம், மூத்த குமாரனை பற்றி கூட யோசிச்சிருப்போம். ஆனால் தகப்பனுடைய குவாலிட்டியை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒன்று இப்படி தலையாட்டணும், இல்லைன்னா இப்படி தலையாட்டணும். சொல்லுங்கள், யோசிச்சிருக்கீங்களா தகப்பனை பற்றி? இல்லை. அப்போ இப்போ இன்னைக்கு நம்ம யோசிப்போம் தகப்பனை பற்றி. தகப்பன் எப்படிப்பட்டவர்? இப்போ இந்த மகன் குழந்தை கிடையாது, பேபி கிடையாது, பாப்பா கிடையாது. இவன் ஒரு பெரிய வாலிபன், வளர்ந்தவன், எல்லாம் தெரிஞ்சவன். எல்லாத்தையும் மூத்த சகோதரன் சொல்கிறான், அவன் வேசிகளிடத்துல போய் பைசாக்கள் என்ன செஞ்சுட்டான், செலவழிச்சிட்டான். அப்படின்னு அவன் எல்லா தவறையும் செய்ய தெரிந்த ஒரு பெரிய மகன். சரிங்களா? இப்போ நிறைய கம்பெனிஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தகராறு வரும். அப்போ நிறைய ஸ்தாபனங்களில், நிறைய பெரிய நிறுவனங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும்போது, ஒன் செட் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு தரப்பினர், ஒரு குரூப் ஆஃப் சர்வன்ட்ஸ் யாருக்கு சப்போர்ட்டிவாக நிற்பாங்கன்னா, பிள்ளைக்கு. இல்லை, நல்லா கவனிக்கிறீங்களா? இதோட நம்ம தியானிக்காதான் தியானிக்க போகிறோம். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாருக்கு சப்போர்ட் நிற்பாங்க? மகனுக்கு. முதலாளிக்கு பையன் சூப்பரு, அவன் அப்படி நல்ல ஒரு கேரக்டர் ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவான். சிலர் யாருக்கு சப்போர்ட் நிற்பாங்கன்னா, அந்த ஆக்சுவல் முதலாளி, இந்த ஓனருக்கு, அப்பாவுக்கு சப்போர்ட் நிற்பாங்க. அப்படி 2 பார்ட்டாக ஒரு கம்பெனி பிரிஞ்சிச்சுன்னா அது என்ன காண்பிக்குதுன்னா, ஒருத்தர் சரியா இல்லை, ஒருத்தர் இடத்துல கொஞ்சம் குறைவு இருக்கிறது, இன்னொரு இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்கு.
தகப்பனிடத்துல கொஞ்சம் குறை இருக்குது, தகப்பனிடத்துல கரெக்டான ஆளுமை இல்லை, மகனிடத்துல கொஞ்சம் ஆளுமை இருக்குது, மகனிடத்துல கொஞ்சம் நல்ல அத்தாரிட்டி இருக்குது. அதனால வேலை செய்கிறவர்கள் பாதியாக பிரிந்து விடுவார்கள். இல்லை முக்கால் கூட பிரியலாம், இல்லை கால்வாசி கூட பிரியலாம். ஆனா இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய வேலைக்காரர்ல ஒருத்தங்க கூட யாரு கூட போகல, யாரு கூட போகல, மகனுக்கு கூட போகல. அதுவும் நல்ல கவனிச்சிங்கன்னா தகப்பன் கொடுத்து விட்ட பணத்தை மட்டும்தான் கொண்டு போறேன்னு தவிர அதை மீறி ஒரு பைசா கூட அவனால் வாங்க முடியல. ரெண்டு காரியம். ஒன்று, தகப்பனுடைய வேலைக்காரர்ல ஒருத்தங்க கூட அவனுக்கு பின்னாடி போகல. ரெண்டாவது, தகப்பன் என்ன கொடுக்கணும்னு நினைச்சானோ அதை மட்டும்தான் கொடுத்து அனுப்புனார். அதை தாண்டி ஒரு பைசா கூட அவனால் வாங்கிட்டு போகிறதுக்கு முடியல. பார்க்கும்போது தகப்பன் எல்லா ஆஸ்தியும் ஒன்றும் கொடுத்து விடல. எல்லா வேலைக்காரர்களையும் போஷிக்கக்கூடிய அளவில் திராணி யாருக்கு இருக்கிறது? தகப்பனுக்கு. இவன் அனுப்பி விட்ட பிறகு இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த அர்த்தத்தை புரியுதுங்களா உங்களுக்கு? தகப்பன் மகனை அனுப்பிவிட்ட பிறகும் எல்லா வேலைக்காரங்களும் போஷிக்கக்கூடிய திராணி இருக்குது, எல்லா வேலைக்காரர்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய திராணி இருக்குது. மூத்த மகனிடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதை நம்ம அப்புறம் வாசிப்போம், முதல்ல இதை முடிப்போம். எப்படி? இப்போ எல்லாம் இவனுக்கு கொடுத்து செட்டில் பண்ண பிறகும் இவனுக்கு பவரும் இவனுக்கு அத்தாரிட்டியும் இவனுக்கு செல்வங்களும் குறையவே இல்லை. சரிங்களா? அப்ப நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தகப்பன் நினைச்சா மகனை கட்டாயப்படுத்தி வீட்டில் வைக்க முடியுமா முடியாதா? எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒரு வேலைக்காரன் கூட போகல. இவர் என்ன கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவ்வளோ பணத்தை தான் கொடுத்துருக்கிறாரு. நான் நினைக்கிறேன், ஒன்றில் இந்த தகப்பன் அந்த மகனை கட்டாயப்படுத்தி வீட்டில் வச்சிருக்கவும் முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ செலிப்ரேஷன்லாம் நடக்குது. நான் உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுவோம், நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இளையகுமாரன் போகிறான், அவன் மனம் திரும்பி வீடு திரும்புகிறான். வீடு திரும்பின பிறகு மூத்த மகனுக்கு என்ன வருது? கோவம் வருது. கோவம் வரும்போது தகப்பனிடத்தில் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? 28ஆம் வசனத்தில் பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, இதோ இத்தனை வருஷங்காலம் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தரவில்லை. அப்ப இவர் ஸ்ட்ரிக்டான அப்பாவா லகுவான அப்பாவா? சொல்லுங்க, யாரு ஸ்ட்ரிக்டான அப்பா? ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னா ஒரு நாளாவது என்ன அனுமதிச்சிருக்கிறீரா? மூத்த மகன் கேட்குறான். ஒரு நாளாவது எனக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய சிப்ளிங்ஸ்குள்ள வர்ற பிரச்சனை இதான். சகோதர சகோதரி கூட அவனை மட்டும் அனுப்புறீங்க, அவன் மட்டும் போறான், என்ன மட்டும் விட மாட்டேங்கிறீங்க. சில வீட்டில் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று ஆம்பளை பையனாக இருக்கும், இன்னொன்று பொம்பளை பிள்ளையாக இருக்கும். அப்போ பெற்றோர் என்ன செய்வாங்க? பொம்பளை பிள்ளையை வெளியே விட மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. பையன் எங்கே வேணாலும் தெரியாமல் வெளியே போயிட்டு வந்துடுவான். பையன் வந்து கேட்பான், அம்மா நான் வெளியே போட்டுமா? எங்கே போகிறேன்? அங்கே போகிறேன், போயிட்டு வா. இதே இந்த பொம்பளை பிள்ளை, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்ல கேட்பாங்களா? நம்ம ஊரில் கேட்கவே மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீ எதுக்கு போகிற, எங்கே போகிற, என்ன வாங்கணும்? அதான் அண்ணன் வெளியே போயிருக்கான் வாங்கிட்டு வருவான், இல்லை அப்பா வெளியே போயிருக்க வாங்கிட்டு வருவார், நீ வீட்டில் இரு அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா சிலரை நம்ம சில விதமாக என்ன செய்வோம்? வழி நடத்துவோம். இது 2 பிள்ளைகள் இருக்க இடத்துல இது நடக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த பையன் அநேக நேரம் ட்ரை பண்ணியிருக்கான். எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறதுக்கு. மூத்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் கேட்டிருக்கிறான். ஆனால் ஒன்று இந்த தகப்பன் என்ன செய்யலை, கொடுக்கல. அது எதை காண்பிக்குதுன்னா, இந்த தகப்பன் லகுவான தகப்பன் அல்ல, ஸ்ட்ரிக்டான தகப்பன். வரைச்ச வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வரைஞ்ச வர அந்த லைனில் நிற்க வைக்கிற ஒரு தகப்பன் தான் யாரு? இந்த தகப்பன். ஆனால் அவ்வளவு சக்தி இருந்தும்
அவ்வளோ பலன் இருந்தும், அவ்வளோ அத்தாரிட்டி இருந்தும், கட்டுப்படுத்தக்கூடிய பலன் இருந்தும், இவ்வளோ வேலைக்காரர்களுக்கு போஷிக்கக்கூடிய அளவில் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் உடையவனாக இருந்தும் ஏன் இளையகுமாரனை அனுப்பிவிட்டார்? ஏன்னா அவனுக்கு தகப்பனால உருவாக்கப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. தகப்பனால நான் உருவாக்கப்படணும், ஏன் தகப்பன் என்ன உருவாக்கணும். ஆனா மூத்த மகனுக்கு தகப்பனுக்கு கூட இருக்கணுங்கிற வாஞ்சை இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அதானே நம்ம பார்க்கிறோம். இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் அப்படின்னா மூத்த மகனுக்குள்ள குவாலிட்டி என்ன? நான் உன் கூட தான் இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க போதும்பா, நீங்க தர்ற சாப்பாடு போதும்பா, நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட விடலன்னா கூட பரவாயில்ல, என்ன நீங்க நண்பர்களுக்கு கூட வெளியே அனுப்பினாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மூத்த மகனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மூத்த மகனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க 31வது வசனத்துல. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனுக்காக, தகப்பனுடைய உருவாக்குதலுக்காக உலகத்தை தியாகம் பண்ணுகிற மூத்த குமாரனுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? தகப்பனும் தகப்பனுடைய எல்லாமும் அந்த மகனுக்கு. நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம தியானித்தோம், நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? எபேசியர்ல 5 ஆசீர்வாதங்களை தியானிச்சோம்ல. அது லாஸ்ட் ஆசீர்வாதம் என்னது? சுதந்திரராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரராக இருக்கிறோம். ஆனா இளைய மகன் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான் கொண்டாடினாங்க, ஒரு சந்தோஷத்தை அவங்க கொண்டாடினாங்க. ஆனா மூத்த மகனுக்கு எந்த கொண்டாட்டமும் இல்லை. ஆனா தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரன் அவன் தான். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இதை கேட்கிற அவனுடைய பிள்ளையே, நாம் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்தி நீ என் கூட இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுகிறவர் அல்ல. நான் போறேன்னு சொன்னா விட்டுருவார் போ. ஆனா இளையகுமாரனை போல அடி வாங்கிட்டு திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? வர வேண்டியது இருக்கும். ஏன் அந்த தகப்பன் ஸ்ட்ரிக்டான தகப்பன் சொல்றேன்னா, வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு யோசிக்கிறான் அந்த பையன். எப்படி அவருக்கு முகத்துல போய் முழிக்கிறது? பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமும் பாவம் செய்தே, இனி அவருடைய குமாரன் சொல்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் அவருடைய வேலைக்காரர்ல ஒருத்தனா போய் நின்றா போதும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வருகிறான். அப்ப தகப்பனுடைய அத்தாரிட்டியை பார்த்தீங்களா? இது தகப்பன் வீக்கா இருந்தா நேரம் வந்துருவானுங்க, வந்து அங்க போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்படிதானே உலகத்தில் நடக்குது. வீக்கான பெற்றோர்கள் அப்படிதான் நடக்குது. உள்ள தப்பெல்லாம் செஞ்சுட்டு தகப்பனை வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. உள்ள கொடூரத்தை எல்லாம் செஞ்சுட்டு தாயை வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. தாயை வந்து கொடூரமா பேசிட்டு இருப்பாங்க, தகப்பனை வந்து அசிங்கமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா தகப்பன் வீக்கான தகப்பன் இல்ல, பலவீனம் உள்ள தகப்பன் இல்ல, பலம் உள்ள தகப்பன், ஆஸ்தி உள்ள தகப்பன், அந்தஸ்துள்ள தகப்பன், மிகவும் ஞானமும் அறிவும் உள்ள தகப்பன். இத்தனை வேலை ஆட்களை வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை போஷிக்க வல்லமை உள்ள தகப்பன். அவனை பார்த்து பயப்படுறான். வர்றதுக்கு முன்னாடி நிற்கிறது பயப்படுறான். இனி உங்களுடைய குமாரன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் உங்க வேலைக்காரில் ஒருத்தர் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வர்றான். ஆனா தகப்பனுக்கு இன்னொரு குணம் இருக்கிறது, திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிற குணம். நீ இழந்த அதே ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உருவாக்கப்படுகிறது கர்த்தர் கட்டாயப்படுத்தி அல்ல, நானாக. நான் என் அப்பாவுடைய பாதப்படியில் இருப்பேன், நான் அவரால் உருவாக்கப்படணும். அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா அந்த மூத்த குமாரனிடத்துல தகப்பன் சொன்னது போல, நானும் எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தாண்டான்னு சொல்லுகிறது போல, நீங்களும் பல கஷ்டங்கள் மத்தியில, பல அவமானங்கள் மத்தியில இந்த உலகத்தை கர்த்தருக்காய் வெறுத்து, இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை கர்த்தருக்காய் வெறுத்து, உலகம் எனக்கு பெருசல்ல, உலகத்தின் காரியங்கள் எனக்கு பெருசல்ல, தகப்பனுடைய சமூகம் தான் எனக்கு பெருசுன்னு அவருடைய பாதப்படியில் இருப்பீங்கன்னா, இந்த பரம தகப்பனும் இந்த பரம குயவனும் உங்களை பார்த்து சொல்லுவார், நானும் என்னுடைய இதெல்லாம் உனக்கு தான், நீ சுதந்திரவாளி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் நல்லா புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்மள ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயப்படுத்தி அப்படி தள்ள மாட்டார்.
நம்ம இஷ்டம், வெளியே போகணுமா இருக்கணுமா நம்ம விருப்பம்தான். ஆனால் நம்ம உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் இந்த உலகத்தை மாத்திரம் நினச்சி, உலகத்தில் உள்ள காரியங்களை மாத்திரம் எண்ணி எண்ணி நான் இந்த இளையகுமாரனை போல எல்லாத்தையும் இழந்து திரும்ப வருகிறதா இல்லை, நான் உண்மையாய் நானா விருப்பப்பட்டு உங்கள் பாதப்படியில் இருக்க விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல போகிறோம்.